அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஏக பில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு பில்வாஷ்டகத்தில் ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார். ஏக பில்வம், ஒரு பில்வத்தை ஈஸ்வரருக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணினாலே போதுமாம். அவ்வளவு சிறப்புடையது இந்த பில்வம். வில்வக்காயை பற்றி யூடியூப்பில் நாம் தான் முதல்ல வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு கீழே நிறைய சகோதரிகள், எங்கள் பாட்டி கூட சொல்லியிருக்கிறாங்க, இந்த வில்வக்காயை வீட்டில் வச்சா நல்லது அப்படின்னு இப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு நிறைய யூடியூபர்ஸ் நம்முடைய வீடியோக்களை காப்பி அடித்து அப்படியே போட்டிருந்தாங்க. அது போகட்டும். இப்போ விருட்ச பூஜைகள் அப்படின்னு நம்முடைய சேனலில் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே நான் ஆரம்பம் செஞ்சேன். அதை தொடர்ந்து விருட்ச பூஜைகள் சொல்லிட்டு வரேன். அதுலேயும் குறிப்பாக அரச மரத்துக்கிட்ட செய்கின்ற பூஜைகள் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த வரிசையில் விருட்ச பூஜை ரொம்ப எளிமையான பூஜை. இந்த விருட்ச பூஜை அதிலேயும் இந்த வில்வ மரத்துக்கிட்ட நாம் செய்கின்ற பூஜை நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தபஸ் மாதிரி நான் சொல்கிற பூஜைகள் நான் என்பது இங்கே கிடையாது. அதாவது ஒரு தபஸ் மாதிரி இந்த பூஜைகளை நீங்கள் செய்துட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதில் சந்தேகமே கிடையாது. அவ்வளவு அற்புதமான பூஜைகள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரே ஒரு வார்த்தை கூட அதிகமாகவோ குறைவாகவோ நான் சொல்வது கிடையாது. நமக்கு நம்முடைய ரிஷிகள் நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதை மட்டும்தான் உங்களிடத்தில் நான் கொண்டு சேர்க்கிறேன். இந்த வில்வ பூஜையை நாம் எப்போ பண்ணினா ரொம்ப நல்லதுன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையும் பண்ணலாம். வியாழன் வெள்ளி இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கங்க, உங்களுடைய விருப்பம் போல். உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த நாள். ஏன்னா குருவாரம் அப்படின்னா லக்ஷ்மி வாரம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த நாளையும் செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். எப்பொழுதுமே விருட்ச பூஜைகள் காலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு. நாங்கள் வேலைக்கு போகிறோம், டியூட்டி இருக்குது, காலையில் ரொம்ப சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மாலை ஒரு 5 மணிக்குள்ளே இந்த விருட்ச பூஜைகளை செய்து விடுவது ரொம்பவே சிறந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விருட்ச பூஜையை சொல்லும்போது இன்னொரு கருத்தையும் நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். இது இதற்கு முன்பாக வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். மரங்கள், செடி, கொடிகள் இவற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேலே தண்ணீர் ஊற்றுவது, பூ பறிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒரு செடியை நாம் வெட்டினால், அதாவது வெட்டக்கூடாது எந்த செடியும், ஒருவேளை நமக்கு அது கொஞ்சம் ஊறு விளைவிக்குது, வீடு கட்டணும், அந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி சமயங்களில் ஒரு செடியை நாம் எடுத்தால் 5 செடியை நாம் வைக்கணும். அப்பொழுது தான் நமக்கு அந்த விருட்சங்கள் கொடுக்கின்ற சாபத்திலிருந்து நாம் வெளியில் வரலாம். என்னங்க விருட்சங்கள் கூட சாபம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், அதுவும் உயிர் இருக்கக்கூடிய ஒன்று தான். விருட்சங்கள், மரம், செடி, கொடிகள் இல்லை அப்படின்னா நம்மால் உயிர் வாழவே முடியாது. அதுதானே நமக்கு எல்லாமே தருது. சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் இருந்து எல்லாத்துக்கும் மூல காரணமே விருட்சங்கள் தான். அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் மற்றும் மழை. அப்போது அந்த மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும், புல் பூண்டாக இருந்தாலும், ஒன்றை நாம் பிடுங்குவதற்கு முன்பாகவோ அல்லது பிடுங்கின பிறகோ ஒரு 5 செடிகளை நாம் வச்சு தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா கோவிலில் வைப்பதோ அல்லது யாருக்காவது வாங்கி தானமாக தருவதோ இந்த மாதிரி நாம் செய்யணும். அனாவசியமாக செடி, மரம், கொடிகளை அடிக்கடி வெட்டக்கூடாது. இதையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு கருத்துக்களை நாம் பதிவிடுவோம். அந்த வகையில் விருட்ச பூஜை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் விருட்சங்கள் பற்றியே நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு செடியை நாம் பிடிங்கினோம் அப்படின்னா 5 செடியை நட்டு நாம் தண்ணீர் ஊற்றணும். அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா செய்தி கூட, ஒவ்வொரு வீட்டிலேயும் கண்டிப்பாக துளசி செடி இருக்கணும். ஒரு கரும் துளசி, ஒரு லக்ஷ்மி துளசி ஒரு தொட்டியில் வச்சு, உங்கள் வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னா கூட சின்ன பால்கனியாவது இருக்கும், ஒரே ஒரு தொட்டியில் இந்த 2 செடியை வச்சு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி
கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 1-2 பூ வச்சு ஒரு தீபத்தை ஏற்றுங்க. காலை மாலை வீடு அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும், அவ்வளவு முன்னேற்றம் ஏற்படும். அந்த துளசி தாய் நாம் கேட்டதை கேட்டபடி கொடுப்பாங்க. தினந்தோறும் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும், காலை மாலை 2 வேளையும். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யாரெல்லாம் தினந்தோறும் துளசி பூஜையை செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் துளசி பூஜைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு பதிவை கொடுக்குறேன். ரொம்ப எளிமையான பூஜை, நல்ல ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரக்கூடியது இந்த துளசி பூஜை. இப்போ இந்த வில்வ பூஜையை பற்றி பார்க்கலாம். வில்வ செடிக்கிட்ட போயிட்டு நல்ல தண்ணீர் விட்டு மூழ்கிட்டு கோலத்தை போடணும். அஷ்டதள பத்மம் அப்படின்ற கோலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8 இதழ்கள் இருக்கக்கூடிய கோலம் எப்பொழுது போடும்போதும் ஒரே ஒரு கோடு போடக்கூடாது, 2 கோடுகளாக போட்டு நம்ம அஷ்டதள பத்மம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வில்வ அந்த மரத்திற்கு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதற்கு பிறகு மஞ்சள் நூல் அல்லது மஞ்சள் துணி, இதை மஞ்சள் நூலில் அதாவது வெள்ளை நூலில் மஞ்சள் பூசிட்டு அதை இந்த செடிக்கு கட்டி விடணும். கட்டி விட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு நாம் சந்தனம் கலந்த தண்ணீர், சந்தனம் நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. சந்தனம் கலந்த தண்ணீரை அந்த மரத்திற்கு ஊற்றிட்டு மரத்தை பிரதட்சணம் பண்ணி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வில்வ விருட்ச பூஜை நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விருட்ச பூஜையில் இந்த வில்வ மரம் கீழே பூஜை பண்ணும்போது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு லிங்கத்தை வில்வ செடி கீழே வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினா இன்னும் சிறப்பு. நான் இதற்கு முன்பாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிட்டத்தட்ட 16 திங்கக்கிழமைகள் ஒரு சிவலிங்கம் செய்து அந்த வில்வ செடி கீழே வச்சுட்டு அதற்கு பாரிஜாத பூ ஒரே ஒரு பூவாவது எடுத்துகிட்டு அதில் சில பொருட்கள், அதாவது கோரோஜனம், இந்த மாதிரி சில பொருட்கள் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அந்த பாரிஜாத பூவை அந்த கலந்து வச்ச கலவையில் கொஞ்சமாக முக்கிட்டு ஈஸ்வரர் மேலே வச்சுட்டு பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக ஐஸ்வர்யம் ஏற்படும், பணங்காசுக்கு குறைவே இருக்காது அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு பதிவு தான், மறுபடியும் அந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் அதையும் கொடுக்குறேன். அந்த மாதிரி நாம் அந்த வில்வ செடி கீழே ஈஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினா ரொம்ப சிறப்பு. இப்போ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த வில்வ செடிக்கிட்ட நீங்கள் ஒரு விளக்கேற்றி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு இந்த மஞ்சள் துணி அல்லது மஞ்சள் நூலை வில்வ செடிக்கிட்ட கட்டிட்டு பிரதட்சணம் ஒரு 8 பிரதட்சணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 8 வாரங்கள் வில்வ செடி கீழே நீங்கள் செய்தீங்கன்னா ஐஸ்வர்யம் மேலோங்கும், பணம் காசுக்கு எந்த குறையும் இருக்காது. நிச்சயமாக எல்லாரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், பெரியவா சரணம்.